மாணவ செல்வங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூதுரை பாடல். இந்த மூதுரை பாடலை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலிய பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய இது என்ன, இந்த நூலில் வந்து என்ன சொன்னா, பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது தான் மூதுரை. இந்த மூதுரைக்கு வந்து இன்னொரு பேரும் உண்டு, வாக்குண்டாங்கிற பேரும் உண்டு. இந்த நூலின் நீதி கருத்துக்களை வந்து எல்லா கருத்துக்களுமே இந்த நூலில் வந்து எளிமையான நடையில தான் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியாப்பட்ட அந்த மூதுரை பாடலை வந்து இப்போ நம்ம பார்ப்போமா? ஒரு குட்டி எறும்பின் பெயர் டூடு. டூடு யோசித்தது, நான் ஏன் குட்டியாயிருக்கிறேன்? பெரிய உருவமாக மாறலாம், யார் போல் மாறுவது? சிங்கம் போல் மாறலாமா? வேண்டாம், உணவு இல்லை என்றால் கோபம் வரும். மான் போல் மாறலாமா? வேண்டாம், யாராவது வேட்டையாடி விடுவார்கள். பறவை போல் மாறலாமா? வேண்டாம், கூடு கட்ட மரம் இல்லை. வந்து பாரிங்கிற ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா, அவங்க குதிரை வண்டியில் போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்க போகிறாங்க. நல்லா அவங்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம், அவங்க மக்களெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு கொடி வந்து அதை பற்றி படகுவதற்கு இடம் இல்லாமல் அப்படியே ரோட்டில் வந்து இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை அவர் பார்த்ததும் அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். உடனே என்ன செஞ்சார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தேரை கொண்டு போய் அந்த கொடிக்கிட்ட வச்சு இதில் பற்றி படரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் அந்த தேரையே அந்த கொடிக்கும் பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து வள்ளல் தன்மை எல்லாருக்கும் வருமா அந்த மனசு, கொடைத்தன்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு வள்ளல் தன்மை இருந்தால் தான் அந்த மனசெல்லாம் வரும். எல்லாருக்கும் அந்த மனசு வருமா? வராது. அதனால் இவர் எவ்வளோ பெரிய வள்ளல் பாரு, கொடுத்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்குற மனசு இருக்கிறதுனால தான் வள்ளல்னு உங்களுக்கு பேர். அப்படி உள்ளவர்கள் கடைகள் வள்ளல்கள்னு பேர். அதனால் பாரிங்கிறவர் மிகவும் முக்கியமானவர்.